இனிய விண் தொலைக்காட்சி நேயர்களே, காலை வணக்கம். மார்கழி மாதம் 23வது நாள், கோதை நாச்சியார் அவர்கள் அருளிய 23வது பாசுரம். மாரிமலை முழஞ்சில் மண்ணில் கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து வேரி மயிர் பொங்க வெப்பாடும் போர்ந்து உதறி மூறி நிமர்ந்து முழங்கிட்டு புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் என்பாவாய். இந்த பாசுரத்திலே மழைக்காலத்தில் ஒரு பெரிய குகை, அந்த குகையில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கமானது நன்றாக படுத்து உறங்குகின்றது. மண்ணில் கிடந்து உறங்கும் அந்த சிங்கமானது பூமியிலே படுத்து உறங்குகிறது. அப்படி உறங்குகின்ற போது அந்த சிங்கம் அப்படி மெல்ல எழுந்து தீப்பொறி பறக்கின்ற தனது கண்களை அப்படியே விழிக்கிறது. அப்படி விழித்த உடனே வேரி மயிர் பொங்க அப்படி விழித்து அப்படி எழுந்து தனது பிடரி மயிர்களை அப்படியே ஒரு சிலிர்க்கிறது. அப்படி சிலிர்த்து வெப்பாடும் போர்ந்து உதறி அப்படியே தனது சோம்பலையெல்லாம் முறித்து கால்களை அப்படியே நீட்டி தனது பிடரி மயிரை எல்லாம் ஒரு சிலிர்த்து மூறி நிமிர்ந்து நல்லா அப்படியே ராஜ நடை, சிங்க நடை அப்படி நிமிர்ந்து முழங்கிட்டு புறப்பட்டு போதருமா போலே. அது வருகின்ற போது பெரும் கர்ஜனையோடு வருகிறது அந்த சிங்கம். மழைக்காலத்திலே குகையிலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கமானது, அப்படி மண்ணில் கிடந்து உறங்குகின்ற சிங்கமானது அப்படி எழுந்து தனது கால்களை எல்லாம் அப்படியே நீட்டி கண்களை எல்லாம் தீப்பொறி பறக்க திறந்து தனது பிடரி மயிரை எல்லாம் அப்படியே ஒரு சிலிர்த்து வெப்பாடும் போர்ந்து உதறி அப்படி எழுந்து நின்று அந்த சிங்கம் அப்படி ராஜ நடை நடந்து அப்படி நிமிர்ந்த நடையோடு முழங்கிட்டு பெரும் கர்ஜனையோடு முழங்கிட்டு புறப்பட்டு வருகிறது. அதை போல கண்ணா நீயும் எழுந்து வருவாயாக. உன்னுடைய பள்ளி கட்டிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா, அதிலிருந்து நீ எழுந்து புறப்பட்டு வருவாயாக. வேரி மயிர் பொங்க வெப்பாடும் போர்ந்து உதறி மூறி நிமர்ந்து முழங்கிட்டு புறப்பட்டு போதருமா போலே. அப்படி வருகின்ற போது பெரும் கர்ஜனையோடு அந்த சிங்கம் வருகிறதல்லவா, அதை போல கண்ணா நீ எழுந்து புறப்பட்டு வருவாயாக என்று இந்த பாடலிலே கூறுகிறார். இங்கே நரசிம்ம அவதாரத்தினுடைய சிறப்பை ஆண்டாள் இங்கே நமக்கு நினைவு கூறுகிறார். அவர் இரணியனை வதம் செய்வதற்காக நரசிங்க அவதாரம் எடுக்கின்ற போது அவர் எப்படி நடந்து அந்த பிரகலாதனை இரணியனிடமிருந்து காப்பதற்காக அவர் வந்தாரோ, அந்த சிங்க வடிவம் கொண்டு வந்தாரோ, அதை உள்வாங்கிக் கொண்ட ஆண்டாள் இங்கே அந்த சிங்கத்தினுடைய சிறப்புகளை இங்கு சொல்கிறார். அப்படி சிங்கம் புறப்பட்டு வருவதைப் போல கண்ணா நீ எழுந்து வருவாயாக. பூவை பூவண்ணா, காயாம்பூ நிறமுடைய கண்ணா. அவன் கண்ணனுடைய மேனி கருநீல நிறமுடையது. அது கொண்ட மேகத்தை போல என்றும் சொல்வார்கள், அல்லது நீல நிறமுடைய கடலை போன்றும் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே காயாம்பூ நிறமுடைய கண்ணா நீ எழுந்து வருவாயாக. கோயில் நின்று இங்கே, உன்னுடைய திருக்கோயிலிலே நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். புறப்பட்டு வருக, எங்களை காண்பதற்காக வருவாய் கண்ணா. எப்படி நீ வர வேண்டும்? படுத்து உறங்குகின்ற சிங்கம் எப்படி தனது பிடரி மயிரை உதறிக்கொண்டு மிக வேகமாக புறப்பட்டு வருகிறதோ, அதை போல கண்ணா நீ புறப்பட்டு வர வேண்டும். நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம். வந்து சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து, பெரிய சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் என்பாவாய். நாங்கள் எதற்காக உன்னை பாடி வந்திருக்கிறோம், அதுவும் இந்த பனிபொழிகின்ற மார்கழி மாதத்தில் காலை நேரத்திலே நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அறிந்து எங்களுக்கு உன்னுடைய அருளை வாரி வழங்குவாய் கண்ணா. சிங்கத்தை போன்ற பெரும் நடையோடு புறப்பட்டு எழுந்து வருவாய் கண்ணா என்று இங்கே ஆண்டாள் இந்த பாடலிலே கண்ணனை துயில் எழுப்புகிற அழகே அழகுதான். ஆண்டாள் திருவடிகளே சரணம், அடியேன் சரணம்.